வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு பருப்பு கூட்டு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு 3/4 கப் பாசிப்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பவுடர் 3/4 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரையை 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையும் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை வாரத்தில் ஒரு டைமாவது எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்க இதை அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டோடு சேர்த்து ஆரோக்கியமும் கிடைக்க போகுது. மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.